இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் இந்த வாரம் மிகவும் முக்கியமான வாரம். காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த கடைசி வாரம் இந்த நாட்களிலே நினைவு கூறப்படுகிறது. ஹோலி வீக் அப்படி சொல்றாங்க, பேஷன் வீக் அப்படி சொல்றாங்க. பரிசுத்த வாரம், பாடுபட்ட வாரம், பெரிய வாரம், கடைசி வாரம், அமைதியின் வாரம், இப்படி பல பெயர்களிலே இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. இதுல மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல கனியை எதிர்பார்த்த அந்த அத்திமரத்துல கனி இல்லாததுனால இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி இருக்காது என்று பேசின அந்த வார்த்தை, இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை காண்பிக்கிறது. எதிர்பார்த்த ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆகவே கர்த்தர் எச்சரித்தார். அப்ப பாருங்க, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் கனி கொடுப்போம் என்று. நாம் ஒருபோதும் அவரை ஏமாற்றி விடக்கூடாது. கனி கொடாத நிலையில் இருந்தால் ஆண்டவர் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கிறார், இதை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா தோட்டத்துல அந்த தோட்டக்காரர் எஜமானிடத்துல பரிந்து பேசினதுனாலதான், வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் சொன்னதுனாலதான் அந்த மரம் இருக்குது. வார்த்தையெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கும். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும். வெளியில பார்ப்பதற்கு பசுமையாக இருப்பது முக்கியமல்ல. வெளியில தோற்றத்திற்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயரோடு வாழ்வது பெரிதல்ல. உண்மையான கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஒரு காரியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக கனி கொடுத்தால் அதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். தகப்பனே, கனி கொடுக்கும் அனுபவம் எங்களுக்குள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.